சார் பொதுவாக வந்து நம்ம சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஒட்டி எந்த ஒரு சைட்டும் இப்போ இல்லை கரண்ட்டாக. இப்போ சைட் லான்ச் பண்ணி ஒரு 6 மந்த் தான் ஆகும். இது ஓஎம்ஆர் பில்ட்டில் தான் இருக்குது நம்ம சைட்டு. ஓஎம்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர் சைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் 100 நம்ம வந்து பெருசாக நம்ம போட்டிருப்போம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஆர்பிஎஸ் கரண்ட். இதுல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போடுது? 2.9 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா 84 யூனிட்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம் சார். 84 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். 848ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு சார். ஆஃபர் பிரைஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிக்க போறோம். ரீசன் கேட்டீங்கன்னா என்ன ஒரு 44 பிளாட்ஸ் தான் இருக்கு. வில்லா கேட்கறவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுக்குறோம் சார். 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 59.9 lakhs பண்றோம். இல்ல சார் எனக்கு சிங்கிள் பெட்ரூம் போதும் 1 BHK போதும்னா நம்ம வந்து 49.9 lakhsல நம்ம பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்க சொல்ற இடத்தோட சேர்த்து வீடு. இடத்தோட சேர்த்து வீடு சார். அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 80 லட்ச ரூபா வரும் பட்ஜெட். அந்த அபார்ட்மெண்ட் காம்பவுண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம சைட் போட்டிருக்கோம். வெறும் 49 லட்சம் கொடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வில்லாவே நான் உங்களுக்கு கட்டி உங்களுக்கு டீ கொடுத்துருவேன். நம்ம கூட பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் ஜிகே இருக்காரு நம்ம கூட. வெல்கம் சார். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க? சூப்பர். இப்போ வந்து புதுசா ஒரு சைட் வந்து பார்க்க வந்திருக்கோம்ல, எங்க இருக்கு இந்த சைட்டோட நேம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் சொல்றேன் சார். நம்ம ஸ்டார் ஹோம்ஸ்ல ஒன் ஆஃப் தி டைரக்டரா இருக்கும். என்னோட பேர் வந்து ஜிகே சார். 8 வருஷமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். 35 ப்ராஜெக்ட் வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொடுத்து கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி பண்ணிருக்கோம் எல்லாருக்குமே. நம்ம சைட் ஃபுல்லா அந்த 35 சைட்லயுமே பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயுமே வந்து ஒரு பிளாட் மிச்சம் இல்லாம எல்லா பிளாட்டுமே வீடு கட்டி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார். ஓகே, அதே மாதிரி இந்த பிளாட்லயே வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆமா சார். இப்ப சைட் லான்ச் பண்ணி ஒரு 6 மந்த் தான் ஆகும். இது ஓஎம்ஆர் பில்ட்டில் தான் இருக்கு நம்ம சைட். ஓஎம்ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 மீட்டர் சைட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் 100 நம்ம வந்து பெருசா நம்ம போட்டிருப்போம். கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? இது ஓஎம்ஆர் வந்து உங்களுக்கு கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து டோஸ் திருப்பூர் போற ரோட்ல உங்களுக்கு SSN காலேஜ் அடுத்த காலவாக்கம் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க சார். காலவாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு 100 மீட்டர்ல ஆர்பிஎஸ் கார்டன். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஆர்பிஎஸ் கார்டன் சார். இதுல எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போடுது? 2.9 ஏக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா 84 யூனிட்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம் சார். 84 யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். 84 யூனிட்ஸ்ல phase 1 phase 2 ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிளாட் டிக்கெட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டோம் நம்ம உள்ள. DTCP அண்ட் ரெரா அப்ரூவல் சார். இது ப்ராப்பர் DTCP அண்ட் ரெரா அப்ரூவல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள கேட்டட் கமிட்டி கொடுத்துருக்கோம். CCTV கேமரா கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்கோம். EB கனெக்ஷனும் கொடுத்துட்டோம் சார். ஓகே பிரதர், இதுல ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 848ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு சார். அதான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். இந்த இடத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ல எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு சார்? பொதுவா வந்து நம்ம சுத்தி இருக்கிற கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஒட்டி எந்த ஒரு சைட்டும் இப்ப இல்ல கரண்டா. அது இல்லாம நம்ம சைட்ல இருந்து இப்போ நியர்பை பாத்தீங்கன்னா தையூர் இருக்கு, புதுப்பாக்கம் இருக்கு, இதை தாண்டி திருப்பூர் இருக்கு, திருப்பூர்ல இருந்து இல்லலூர் இருக்கு. இங்கன்னா பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 4000 ரூபாய் அந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம சைட்டு மெயின் ரோட் ஒட்டி கிடையாது. உள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3999 நம்ம கொடுக்குறோம் சார். 3999 அதாவது வந்து 3999 ரூபா கொடுக்குறாங்க. இதுல வந்து ஏதாவது நெகோஷியபிள் ஏதாவது பண்ணீங்களா? கஸ்டமர் இப்ப நேர்ல வந்து கேக்குறாங்க. இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிக்க போறோம். ரீசன் கேட்டீங்கன்னா என்ன ஒரு 44 பிளாட்ஸ் தான் இருக்கு. அது முடிச்சிட்டவனே பாத்தீங்கன்னா நம்ம இந்த காம்பவுண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 100 பிளாட்ஸ் போட போறோம் சார். phase 3 4 வந்து வரப்போகுது சார். இப்ப இருக்கிறது வந்து phase 1 phase 2 3999 பண்றோம். அப்கமிங் நம்ம வரப்போது பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல இப்போ விக்கிற பிரைஸ்ல வாங்குறவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஆமா, எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் சார். அதான் வந்து phase 2 phase 3 phase 4 போடும்போது ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ வாங்குற பிரைஸை விட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். விக்கிறதுல இடத்துலயே வந்து அப்ரிசியேஷன் இருக்கு, நீங்க கொடுக்கறதுலயே அப்ரிசியேஷன் இருக்கு. எஸ் எஸ் ஆமா. ஓகே பிரதர், இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னா மொத்த பட்ஜெட்னா எவ்வளவு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர கஸ்டமர் வந்து மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா ஒரு 40 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 40 லட்சம் ஸ்டார்ட் ஆகுது. இதே வந்து வீடு கட்டி தரணும் அப்படி கேட்டாங்கன்னா பண்ணி தரீங்களா சார்? நம்ம வந்து வில்லா கேட்கறவங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுக்குறோம் சார். 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 59.9 lakhs பண்றோம். இல்ல சார் எனக்கு சிங்கிள் பெட்ரூம் போதும் 1 BHK போதும்னா நம்ம வந்து 49.9 lakhsல நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதாவது வந்து நீங்க சொல்ற இடத்தோட சேர்த்து வீடு. இடத்தோட சேர்த்து வீடு சார். பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் என்ன இருக்கும் சார்? நம்ம கன்னியாதருக்கே பார்க்கலாம் அப்ரிசியேஷன். ஓஎம்ஆர் ரோடு, அந்த ஓஎம்ஆர் ரோடு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 80 லட்ச ரூபா வரும் பட்ஜெட். அந்த அபார்ட்மெண்ட் காம்பவுண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம சைட் போட்டிருக்கோம். வெறும் 49 லட்சம் கொடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வில்லாவே நான் உங்களுக்கு கட்டி உங்களுக்கு டீ கொடுத்துருவேன். ஓகே, அதாவது வந்து இடத்தோட சேர்த்து வீடு. ஆமா சார். அதாவது வந்து நீங்க நிறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்ல பிளாட் வாங்கணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பீங்க. பிளாட் வாங்கினீங்கன்னா அந்த பிளாட் மட்டும் தான் உங்களுக்கு சொந்தமே, மீதி எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை விட கம்மியான பிரைஸ்ல இடத்தோட சேர்த்து வீடு தராங்க. இது உங்களுக்கு இடமும் உங்களுக்கு சொந்தம், வீடும் சொந்தம்.
சொந்தம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அங்க எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, வேற என்னெல்லாம் அப்ரிசியேஷன் கிடைக்கும்? அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கத்துல இருந்து திருப்பூர் வரைக்கும் இப்போ வந்து ரீசெண்டா வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ராக்கி சினிமாஸ் வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் எண்டுல வந்து இப்போ ஓபன் பண்றாங்க. அது இல்லாம நம்ம சைட்ல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒண்டர்லா ப்ராஜெக்ட் ஒரு 62 ஏக்கர்ஸ்ல ஒண்டர்லா ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் பெருசா வந்து அதுவும் எதிர்பார்க்கறாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல வந்து மாசம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு தான் சார் இருக்கு. இப்போ ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் அடுத்த பேரல் வந்து ஈஸியார் சார். இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா வந்து இப்போ வீக்கெண்டு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆரோ ஒரு ஈஸியார் நோக்கி தான் நம்ம போறோம். ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலியை வந்து கூப்பிட்டு போறோம் சார். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இப்போ நானே என் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் தான் கூப்பிட்டு வருவேன். ரீசன் கேட்டீங்கன்னா நிறைய தியேட்டர் இருக்கு, மால் இருக்கு, பீச், ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதை தவிர்த்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஈஸியார் சார். இப்போ மெயினாக வந்து வணிக ரீதியாகவும் சரி, நிறைய முதலீட்டாரும் சரி, ஃபுல்லாக வந்து ஓஎம்ஆர் நோக்கி தான் வராங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷம் வந்து கொடி கட்டி பறக்குது சார். அதான் வந்து இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு 1 இயர் நீங்க வெயிட் பண்ண கூட, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, இல்லை நீங்க வீடு கட்ட இருந்தாலும் சரி, நீங்க 1 இயர் 2 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணாலே நீங்க போட்ட அமௌண்ட்டோட 50% நீங்க வந்து ரிட்டர்ன் நீங்க எடுத்துடலாம். இந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சொல்லவே வேணாம், இருந்தாலும் நீங்களும் சொல்றீங்க என்னெல்லாம் இருக்கு. ஓஎம்ஆர் வந்து நான் பேசணும்னா விடிய பேசியே இருக்கணும். இப்ப ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமர் இருந்தா நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, நானு என்னோட ஃபேமிலி பசங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜ். உங்களெல்லாம் இந்த வயசுல ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஸ்கூல்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 2, 3, 5 கிலோமீட்டருக்குள்ள தான் எல்லாமே சுத்தி. ஒரு மார்க்கெட் போறதாலும் சரி, ஒரு தியேட்டர் போறதாலும் சரி, ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜ் போறதாலும் சரி, எல்லாமே வந்து நியர்பை தான் எல்லாமே. இதுக்கு நீங்க தனியா ஒரு ரேபிடோவோ ஓலோவோ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எதுவாக நீங்க வந்து புக் பண்ண தேவையில்ல. 24 ஹவர்ஸும் உங்களுக்கு பஸ் போயிட்டு இருக்கு சார். மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி இருக்குது. அதுவும் இல்லாம இந்த இடத்த சுத்தி நிறைய வீடுங்க இருக்குது, அபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. நீங்க வாங்கி போடுற இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு முதல்ல பாத்தீங்கன்னாலே நீங்க வாங்குற இடத்தோட டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது யோசிச்சிடலாம் நீங்க. ஏன்னா எம்டியான ஒரு இடத்துல போயிட்டு நீங்க இடம் வாங்கி போட்டீங்கன்னா அது கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சரௌண்டிங்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கு, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. மெயின் ரோட்ல இருந்து வெறும் 100 மீட்டர்லயே ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது இதோட வேல்யூ வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் கண்டிப்பா ஆகும். சார் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓஎம்ஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய கைலாஷ்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 57 கிலோமீட்டர் வரும் சார். 25 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து எல்லாமே ரெசிடென்ஷியல் ஆயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது இல்லாம வந்து கமர்ஷியலும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது சிறுசேரி வரைக்கும் நீங்க சொல்றீங்க? ஆமா சார். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஐடி பார்க் எல்லாமே வந்துருச்சு சார். அடுத்த டெவலப்மெண்ட் வந்து இப்ப நம்ம சைட்ல இருந்தே வச்சுக்கலாம். நம்ம சைட்ல இருந்து மகாபலி வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்த ஓஎம்ஆர் 2.0 சொல்லலாம். இவர் சொல்ல வர்றது என்னன்னா, மத்திய கைலாஷ்ல இருந்து சிறுச்சேரி வரைக்கும் ஐடிஸ் ரொம்ப டெவலப்மான ஏரியாவா ஆயிடுச்சு. 2 சைடுமே பாத்தீங்கன்னா காலியான இடம் எங்குமே இருக்காது. அதை தாண்டி வந்தோம்னா அடுத்தது திருப்பூர் வரைக்கும் ஐடிஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த இடத்தோட வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாம நிறைய அப்ரிசியேஷனும் இருக்கு, அப்ரிசியேஷன் ஆக போறதும் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்டா வரப்போகுதுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா நாவலூர், சிறுசேரி, கேளம்பாக்கம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஒட்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளாட்டும் இல்ல. சப்போஸ் ரீசேல் யாராவது பண்ணா கூட சதுரடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் வந்து 15,000 இருந்து 30,000 விற்கிறாங்க சார். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். டிரைவ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து வெறும் 3,999 அந்த பிரைஸ் கொடுக்குறாங்க சார். அதுவும் வந்து மெயின் ரோடு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து அடுத்த 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அதே பிரைஸ்ல இங்க வந்துடும் சார். உங்களுக்கு இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா எவ்வளவு லோன் அரேஞ்ச் பண்ணி? மேக்ஸிமம் வந்து 90% லோன் பண்ணிக்கலாம் சார். சிபில்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா 90 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 10% மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி. ஆமா சார், 10% வந்து இனிஷியல் பண்ணா போதும். வித்தின் நம்ம ஒரு 1 வீக்லயே நம்ம வந்து லோன் வந்து சாங்ஷன் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை எங்க இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சு புக் பண்ணுங்க.